ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்டாபிக் இருக்கும். ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும் இல்லையா? இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஃபிசிக்ஸில் எதெல்லாம் படித்தோம்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிமையாக பதில் அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அளவுகள். சரிங்களா? அளவுகள் எஸ்ஐ யூனிட் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். 2வது பருப்பொருளின் பண்புகள். 3வது விசை, இயக்கம், ஆற்றல், வெப்பம், ஹீட். சரிங்களா? அப்புறம் வெப்பநிலை வரும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை. அப்புறம் சவுண்டு, லைட்டு, ஒளி மற்றும் ஒளி. அப்புறம் மின்னோட்டவியல், காந்தவியல், அணுக்கரு இயற்பியல், குவாண்டம் ஃபிசிக்ஸ். அப்புறம் கதிரியாக்கம். ஸோ இந்த எக்ஸ்ரே, ஒய்ரே அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மொத்தம் பார்த்தீங்கன்னா இயற்பியலிருந்து 12 டாபிக் 12 டாப்பிக்கில் என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம இந்த குரூப் டிக்கான சிலபஸை கவர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி வேதியியல். வேதியியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15 டாபிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சிலும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் படித்த பகுதிகள் தான். வேதியியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தனிமம் மற்றும் சேர்மம், கரைசல்கள், தனிம வரிசை அட்டவணை, இந்த பீரியாடிக்கல் டேபிள் சொல்லக்கூடிய தனிம வரிசை அட்டவணை, அப்புறம் உலோகங்களும் அலோகங்களும், உலோகவியல், கார்பன் உலோகங்களின் சேர்மங்கள், வேதி வினைகள், வேதி பிணைப்புகள், அமிலம், காரம், பிஹெச் அளவீடு, உப்பு. அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா? அமிலம், காரம், உப்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே ஆல்ரெடி நம்ம படிச்சதாக தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள், உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும். ஸோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறோம்னா சரிங்களா நமக்கு என்ன முடிஞ்சு? இந்த வேதியியல் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சு. அப்போது இயற்பியல் இருந்து ஒரு 12 டாபிக், வேதியியல் இருந்து ஒரு 15 டாபிக். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பயாலஜி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் இது இந்த டாபிக் பார்ப்போம். பயாலஜியில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஜுவாலஜி, இன்னொன்று பாட்னின்னு படிப்போம் இல்லையா? இப்போ ஜுவாலஜி விலங்கியலில் பார்த்தீங்கன்னா விலங்கின வகைப்பாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் விலங்கு திசு. விலங்கு திசு அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்க்குற போது இந்த உறுப்பு மண்டலம் படிச்சிருப்போம். நம்ம 8 உறுப்பு மண்டலம் இருக்கும். எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அதுக்கப்புறம் வந்துட்டு செரிமான மண்டலம், அந்த மாதிரி ஒரு 8 மண்டலம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது இந்த விலங்கியலில் ரொம்ப முக்கியம். ஸோ அது போக மனித உடலின் அமைப்புகள், மிகப்பெரிய சுரப்பி என்ன சுரப்பி, மிக சிறிய சுரப்பி என்னது, மனித உடம்பில் ரத்தம் பாயாத பகுதி எது, கடினமான பகுதி எது. ஸோ அந்த மாதிரியான மனித உடம்புல முக்கியமான பகுதிகளை தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள், ரத்தத்தின் வகைகள், மனித நோய்கள். சரி அந்த நோய் எதாவது வருது